ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே போகும். அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சைட் ஓப்பன் ஆன உடனேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக் இருக்குது, வட்டங்கள் எவ்வளோ இருக்குது, ரேஷன் கடை எவ்வளோ இருக்குது, அது போன்ற டீட்டெயில்ஸும் வரும். ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, சப்போஸ் ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போயிருந்ததுன்னா அது எப்படி ஜெராக்ஸ் வாங்குறது, அதோட காப்பி வாங்குறது, ப்ளஸ் அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரே சைட்லேயே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் நம்மளோட சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டேட்டஸோட அப்ளை பண்ணிக்கிற சர்வீஸோட ஸ்டேட்டஸ் வேணாலும் இந்த சைட்லேயே போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறோன்னா புதிய மின்னணு அட்டைகளை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் ஹெட்டோ அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ், இந்த அட்ரஸ் மூணையும் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் செகண்ட் தமிழில் ரெண்டுலேயுமே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா இருப்பிடச் சான்றிதழ் ஏதாவது ஒன்று, நீங்கள் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, தாலுக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்ன கார்டு வேணும், அரிசி கார்டு வேணுமா, இல்லை சுகர் கார்டு வேணுமா, இல்லை கார்டு எதுவுமே தேவையில்லாத ஜஸ்ட் ஸ்மார்ட் கார்டு மட்டும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற டிக் மார்க்கு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான்.